அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று எங்களுடன் இந்நிகழ்வில் கலந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப் TYCL சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகளின் சபை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியை சர்வதேச இளையோர் தினமாக கொண்டாடி வருகிறது. இதனைத் தொடர்ந்து எல்லா ஆண்டும் TYCLம் நம் சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க உழைத்து கொண்டிருக்கும் தன்னலமற்ற இளையோர்களை அங்கீகரிப்பதன் மூலம் இந்நாளை அனுசரித்து வருகிறது. அதன் சார்பாக இந்த ஆண்டும் நம் சமூகத்தில் இருக்கும் ஏதேனும் ஒரு சமூக பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் சமூக தொழில் முனைதல் யோசனையை கொண்டுள்ள இளைஞர்களை விதைத்தொகை அளிப்பதன் மூலம் அங்கீகரித்து இத்தினத்தை கொண்டாட இருக்கிறது. எங்களின் TYCL சார்பாக உங்கள் அனைவருக்கும் சர்வதேச இளையோர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஈவெண்டின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Now I welcome Mr. K. Praveen Kumar, Coordinator TYCL, to address the gatherings. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களோட நேரடியாக இணைஞ்சிருக்கவங்களுக்கும் இணைய மூலியமாக இணைஞ்சிருக்க அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் TYCL சார்பாக நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக நம்முடைய சீஃப் கெஸ்ட் மிஸ் கேத்தி, co-founder நாட் ஃபார் ப்ராஃபிட் டீம் லீடர் EcoFem. We welcome you, ma'am. Miss Parvati Nagarajan, herbalist, founder of Sri Siddha Forest Herbal Outlet. Welcome you, ma'am. Mr. Musi Pugarendi, founder and chief coach, Vision Skill School. Welcome you, sir. அடுத்ததாக நம்மளுடைய அப்ளிகன்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய வாலண்டியர், நம்மளுடைய ஃபெலோஸ், நம்மளுடைய கோஆர்டினேட்டர் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இறுதியாக நம்மளுடன் நேரடியாகவும் மற்றும் இணையம் மூலமாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். ஸோ வந்ததுலேருந்து TYCL சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த TYCLனா என்ன, இதை பற்றி மேலும் ஒரு விரிவாக்கமாக நம்ம எடுத்து கூறத்துக்கு ஐ வெல்கம் மிஸ்டர் ராசையா, அசோசியேட் டைரக்டர் ஆஃப் TYCL. தேங்க்யூ பிரவீன். ஸோ இந்த இடத்துல எனக்கு TYCL பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ரொம்பவே அருமையான தருணம் இது. சோஷியலி சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய பல நபர்களை அங்கீகரிக்கக்கூடிய தருணம். இந்த இடத்துல நம்ம TYCLனா யார் அப்படின்றத அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ TYCL ட்ரஸ்ட் ஃபார் யூத் அண்ட் சைல்ட் லீடர்ஷிப், இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம். நாங்கள் ஒரு 10 வருஷமாக பாண்டிச்சேரியிலையும் அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலையும் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். நாங்கள் ஒரு 10 வருஷமாக பாண்டிச்சேரியை சார்ந்த அப்புறம் சுற்றி இருக்க பகுதிகளை சார்ந்த குழந்தைகள், அப்புறம் இளையோர்கள், அப்புறம் அவங்கள சார்ந்த குடும்பங்கள் மற்றும் சமூகங்களில் நேர்மறையான சில வளர்ச்சி பணிகளுக்காக ஈடுபட்டுருக்கிறோம். ஸோ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே இளைஞர்களாலவே வழிநடத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அண்டு பணிகளில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கான அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சிக்குமான சில பணிகளை பண்ணிகிட்ருக்கோம். என்கானா மாதிரியான, தென் சம்மர் கேம்ப் மாதிரியான, தென் இந்த மாதிரியான நிறைய பணிகள் மூலயமா குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி இளைஞர்களிடையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் தீர்வு காணும் விதமாகவும் சோஷியல் ஒர்க், அப்புறம் சைக்காலஜி, தென் மேனேஜ்மெண்ட் மாதிரியான பல விஷயங்களில் இருக்கக்கூடிய தியரிஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸஸை இன்க்ளூட் பண்ணுறது மூலயமாகவும் இந்த சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கான பணிகளை பண்ணிகிட்ருக்குறோம். தென் இந்த சமூகத்திலையுமே நேரடியாக சமூகத்திலையும் இந்த கம்யூனிட்டிஸ்லையுமே நிறைய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு இன்றைக்கி மாதிரியான இன்னும் நிறைய பணிகள் மூலயமா சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கான பணிகளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறமா சைல்ட் ரைட்ஸ், அப்புறம் மென்டல் ஹெல்த் போன்ற பணிகளில் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 2018 நாங்கள் ஐக்கிய நாடுகளுடைய ஈகோசோக் அப்படின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஸ்பெஷல் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் வாங்கி கூட இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எங்களுடைய பணிகள் எல்லாமே இளைஞர்கள் யார் வேணாலுமே வந்து பாதுகாப்பாக பங்கெடுத்து இதில்
எல்லாரையுமே உள்ளடக்கிய விதத்திலான ஒரு பணிகளை தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எனக்கு டிவைசிஎல்ல அறிமுகப்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த யங் சோஷியல் ஆண்டர்பனர்ஸை அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு தருணமுமே கூட நம்ம இளைஞர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான். ஸோ இது மூலயமா நம்மளும் வளருவோம், நம்மளை சார்ந்து நம்ம மற்ற இளைஞர்களையும் நல்ல அறிவார்ந்த ஒரு பலங்களாக இந்த நாட்டில் உருவாக்குவோம் அப்படின்றத மனத்தில் வச்சுக்கிட்டு we can get into the session. Thank you. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ இப்போ நமக்கு டிவிஎஸ்எல் பற்றின ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இன்றைக்கி வந்து சர்வதேச இளையோர் தினம் அப்படி அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி கொண்டாடுறோம் சொல்லியிருக்கோம். ஸோ எதுக்கு இதை பண்ணுறோம், நம்ம வருஷம் எப்படி பண்ணிகிட்ருக்கோம், இதை பற்றின ஒரு தெளிவான விரிவுரையை கூறுறதுக்காக ஐ வெல்கம் மிஸ்டர் சரவணன், டிரெக்டர் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். தேங்க்ஸ் பிரவீன், தேங்க்ஸ் ஃபார் வெல்கமிங். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள், சர்வதேச இளையோர் தினம். கடந்த 2000ஆம் ஆண்டுலேருந்து உலகம் முழுக்க இது கொண்டாடிட்டு வராங்க. ஐக்கிய நாடு சபைகள் இது வந்து இளையோர்களுக்கான பிரச்சனைகளையும் அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களோட சமயத்தில் இருக்க அவங்கள நிலைகளை பற்றி பேசுகிறதுக்கு, அதை பற்றின விழிப்புணர்வை உலகம் முழுக்க இருக்க இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. இதை நாம் 2014ஆம் ஆண்டுலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பல நிகழ்ச்சிகள் மூலயமா நம்ம கொண்டாடிட்டு வந்துட்ருக்கோம். இதன் மூலயமா நம்ம ஒவ்வொரு வருஷமும் இளம் சமூக மாற்றத் தலைவர், அதாவது இந்த சமூகத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குற இளையோர்களுக்கு விருதுகளை வழங்கிட்டு வந்திருந்தோம். அதே சமயம் இதே தளத்தை பயன்படுத்தி இளையோர்களோட படைப்பாற்றலையும் திறன்களையும் வெளிப்படுத்தும் ஒரு தளமாகவும் இதை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வருஷம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஆண்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப தான் குறிப்பாக இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் லைக் உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா அசீம் பிரேம்தி யூனிவர்சிட்டி பண்ணுற ஒரு ஆய்வில் கிட்டத்தட்ட 100 கோடி பேர் அவங்களுடைய தொழில்களில் பெரிய பாதிப்பு உண்டாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் வந்து அவங்களோட வேலைவாய்ப்பை இழந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அரசு சாரா அமைப்பில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்கள்ல, அவங்களில் 17% அவங்களோட வருவாய் இழப்பு அவங்களோட ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட சம்பளத்தில் அவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து நம்ம மீட்டெழணும்னா நம்ம வந்து தொழில் முனைதலை கொஞ்சம் ஊக்கப்படுத்தணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவை நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது மூலயமா லைக் ஒரு குடும்பத்தில் ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சா அந்த குடும்பத்தோட பொருளாதாரத்தை அந்த பர்டிகுலர் நபர் வந்து மீட்டெடுக்க முடியும். அதே அவர் தொழில் முனைவராக ஆனால் அது பல குடும்பத்தில் இருக்க பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து அவங்கள மீட்டெடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இனிஷியேட்டிவை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அது வெறும்னே லாப நோக்கத்தோடு செயல்படும் தொழில் இல்லாமல் தான் செய்யக்கூடிய தொழிலில் ஏதோ ஒரு சமூக அக்கறையும் பொறுப்பும் இருக்கக்கூடிய வகையில் அவங்க தொழில் இருக்கணுன்றதை நாங்கள் முன்னிறுத்தணும். ஸோ அப்படி தான் முடிவு பண்ணிட்டு விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி இந்த 3 பகுதிகளில் இருக்க இளையோர்கள் மத்தியில் இந்த இளம் சமூக தொழில் முனைவோருக்கான விண்ணப்பங்களை கேட்டு பெற்றோம். அதுலேருந்து கொஞ்சம் தீர்க்கமாக அவங்களோட திட்டங்களை தீட்டி வச்சிருக்கிற இளையோர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவங்களுக்கு இவங்க எல்லாமே ஆரம்ப நிலை தொழில் முனைவோர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த ஒரு விதைத்தொகையை பகிர்ந்துக்கலான்ட்டு ஒரு இனிஷியேட்டிவாக தான் இது இருக்குது. வெறும்னே விதைத்தொகையோடு விட்டுட்டா மட்டும் போதாது. அப்போது நிதி எவ்வளோ முக்கியமோ நிதி இல்லாத நிறைய உதவிகளும் ரொம்ப முக்கியம். அதனால் இதை எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு வருஷ ஒரு ப்ரோக்ராமாக தான் பார்க்குறோம். அதாவது அவங்க இப்போ ஆரம்ப கட்டத்தில் அவங்க இதை வந்து வெறும் ஐடியாவாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஐடியாவிலேருந்து அதை அவங்க பைலட் பண்ணி அதை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் அவங்க இந்த ப்ராசஸில் அவங்களுக்கு நாங்கள் ஒரு கைடன்ஸாக கொடுக்குறதா ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதை த்ரூ அவுட் 1 இயர்க்கு
கொடுக்கறதான ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அந்த ஒப்பந்தத்தை இந்த நிகழ்ச்சி மூலம் அந்த தொழில் முனைவோர்களுக்கு நாங்கள் பகிர்ந்துறதுக்கு விருப்பப்படுறோம். அண்ட் இது கூடயே சேர்த்து இன்னொரு நிகழ்வும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக பெண்களுக்கு எதிரான வன்முறை நடந்துக்கிட்டே இருக்கு. குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே வீட்டில் முடங்கினதுக்கு அப்புறமும் இந்த வன்முறைகள் வந்து இன்னுமே கூடுதலாக ஆயிடுச்சு. அப்போது வீடுமே ஒரு பாதுகாப்பான தளம் இல்லையோன்ற ஒரு கேள்விக்குறி எழுது. ஸோ இந்த மாதிரியான தளத்துக்கு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தோம். நம்ம கடந்த 2-3 ஆண்டுகளாக கேர்ள்ஸ் லெட் கேர்ள்ஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு பெண்களை எப்படி அவங்க தற்காத்து கொள்ளணுன்ற ஒரு பயிற்சியை கொடுத்துருந்தோம். கடந்த ஜனவரி மாதம் அதுக்கான ஒரு ஆன்லைன் கரிக்குலம் லான்ச் பண்ணி அதுவுமே நம்ம வெளிப்பட்டிருந்தோம். ஸோ நிறைய நேரத்தில் பெண்களை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோன்னு ஒரு கேள்விகளும் பெண்கள் மத்தியில் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், அப்போ பெண்களில் எவ்வளோ தூரம் தயார்படுத்துகிறோமோ அதே சமயம் இந்த பிரச்சனைகளை பண்ணுற ஆண்களுக்கு தான் அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணுன்ற ஒரு ஐடியாவும் வந்து இருந்துச்சு. ஸோ அதன் வழியாக தான் இப்போ ஆண்களுக்கு எப்படியான நடத்தை மாற்றத்தை கொண்டு வரணுன்றதுக்கோசரம் இந்த பாசிட்டிவ் ஜெண்டர் மஸ்குலானிட்டின்ற ஒரு ப்ரோக்ராமை, ஒரு ஒர்க் ஷாப்பை நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதோட லான்ச்சுமே இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு தான் இந்த விழாவோட முக்கிய நோக்கம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடு சபைகள் வந்து ஒரு கருப்பொருள் வச்சுருப்பாங்க, ஒரு தீம் வச்சுருப்பாங்க. அது இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபுட் சிஸ்டம்னு வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது உணவு முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா நம்ம ரொம்பவுமே இந்த இப்போது ஹெல்த் செக்டார் வைஸ் நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இன்னமும் கொஞ்சம் நம்ம ஒரு சரியான ஹெல்த் ஹேபிட்ஸ்குள்ளே போகணும். அதே மாதிரி நம்ம ஃபுட் சிஸ்டமும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த டாபிக் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அந்த மெசேஜுமே எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது இந்த விழாவோட ஒரு நோக்கமாகவும் இருந்துகிட்ருக்கு. தேங்க்ஸ். ஸோ அண்ணா சொன்ன மாதிரி இந்த நாள் சர்வதேச இளையோர் தினம் நம்ம எல்லாரையும் இணைக்கிற ஒரு பாலமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நாள்ல டிஒய்சிஎலோட இன்னொரு முன்னெடுப்பான அண்ணா சொன்ன மாதிரி ஜெண்டர் அண்ட் பாசிட்டிவ் மாஸ்குலினிட்டி, அதாவது பாலினம் மற்றும் நேர்மறையான ஆண்மை அப்படிங்கிற முன்னெடுப்பை இப்போ இந்த நாள்ல இங்க வெளியிடுறதுல நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட தேவை என்ன, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கான புரிதல் வந்து நம்ம கிட்ட ஏற்பட்டுச்சுன்னா இன்னுமே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நாங்க விரும்புறோம். ஸோ அதுக்காக I welcome Mr. Francis Kolandairaj, board member TYCL, to address the gathering. நன்றி யுவயாழினி. எஸ், இவங்க சொன்ன மாதிரி ஜெண்டர் அண்ட் பாசிட்டிவ் மேஸ்குலானிட்டி, பாலினம் மற்றும் நேர்மறையான ஆண்மை. அது என்ன நேர்மறையான ஆண்மை? இங்கே யாருமே வந்து அப்போ இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் வந்து எதிர்மறையாக இருக்கிறாங்களா, நெகட்டிவாக இருக்கிறாங்களா, அப்நார்மலாக இருக்கிறாங்களா? அதான் உண்மை. ஸோ இப்போ இருக்கிற நடைமுறையில் இப்போ இல்லை, பல வருடங்களாக அப்படி தான் இருக்கிறோம். எங்களையும் சேர்த்து ஆண்கள்லாம் நான் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நாங்கள் அப்படி தான் இருக்கிறோம். ரொம்ப அப்நார்மலாக இருக்கிறோம், நெகட்டிவாக இருக்கிறோம், டாக்ஸிக்காக இருக்கிறோம், பாய்சனஸாக இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம்? இதனால யாருக்கு பாதிப்பு? வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா? கிடையாது, எங்களுக்குமே இது ஒரு பெரிய பாதிப்பு. இந்த ஆணினத்துக்கே அது ஒரு பெரிய பாதிப்பு தான். வெறும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்து LGBTQ கம்யூனிட்டி அந்த மக்களுக்குமே இது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு தான். இந்த மாரியான நடத்தை, இந்த மாரியான டாக்ஸிக் பிஹேவியர். நம்ம டிஒய்சியில் ஒரு 3 விஷயம் சொல்லியிருப்பாங்க, ராசியா சொல்லியிருப்பாரு. 0 யூத் சூசைட் அண்ட் 0 violence, anti-violence against children and women and anti-environmental behavior. இதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் அந்த 2 விஷயத்த மட்டும் எடுக்கிறேன். ஒன்று வந்து 0 youth suicide or suicide and violence against children and women. ரைட், நம்ம இந்த சூசைட் எடுத்துக்கலாமே. இப்போ சூசைட் நம்ம NCRB ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், 2019 NCRB ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னாக்கா 100% 70% சூசைட் கமிட் பண்ணுற ஆட்கள் யாருனாக்கா ஆண்களாக தான் இருக்கிறாங்க. 70%. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல? அப்படின்னா நாங்கள் அவ்வளோ கஷ்டத்துலேயே இருக்கிறோம். நமக்கு அப்படி தானே சொல்லித்தராங்க சின்ன வயசுலேருந்து. ஸ்ட்ராங்காக இருக்கணும், பிரேவாக இருக்கணும், டஃப்பாக இருக்கணும், அக்ரெசிவாக இருக்கணும், அண்ட் வாட் எல்ஸ் எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தக்கூடாது. நல்ல வேல்யூஸாக இருக்குல்ல? பட் ஸ்டில் எதுக்கு இத்தனை பேர் வந்து ஒரு வருஷத்தில் இத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க? 70% ஆண்களாக இருக்கிறாங்க.
அப்போ சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுக்குற இந்த வேல்யூஸ் வந்து கரெக்டா? சம்திங் கான்ட்ரடிக்டரியா இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் கரெக்டா இருந்ததுனாக்கா நாங்க 70% ஆண்கள் சூசைட் பண்ண வேண்டிய சூழலுக்கு வரும். அப்போ சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ஷுட் பி கரெக்டட்னு ஒன்று இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கூட சொல்லுவாங்க, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குலாம் சில பாடல் வரிகள்லாம் இருக்கு. ப்ரோ ப்ளீஸ், ஓகே, ஒரு 5.5 கிராம் மீசையை முருகனாதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை போகும்னாக்கா அதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு தோத்தாலும் சரி ஃபீல் பண்றது தப்பு கிடையாது, அழுவுறதுல தப்பு இல்லை, ஆனந்த கண்ணீர் விடுறதுல தப்பு கிடையாது. இப்போ மீசை இல்லாத பசங்க, மீசை வளராத பசங்களுக்கு இது இன்ஃபீரியரா ஃபீல் ஆகும்ல. இந்த பாடல் எழுதின பாடல் ஆசிரியரையோ அதை கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இந்த வரிகள் வந்து எப்படி பசங்க மத்தியில் போய் ப்ரொஜெக்ட் ஆகுதுங்கிறது என்னுடைய கன்சர்ன். அப்போ மீசை இருந்தாக்கா வீரமா, மீசை இல்லாதவங்கலாம் கோழையா அப்படின்ற மாதிரி ஒன்று, மீசை இருந்தாக்கா நம்ம அப்படியே என்னது அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று, எமோஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று. ஸோ இந்த மாரிலாம் இது வெறும் இந்த 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 நடத்தை, இந்த சொல்லி கொடுக்குற இந்த கற்றல் வந்து சின்ன வயசுலேருந்து யார் இந்த சமூகம் நமக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்குறா. இந்த சமூகம்னாக்கா நம்மளுடைய பெற்றோரும் சேர்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸை சேர்க்கலாம், ரிலேட்டிவை சேர்க்கலாம், சினிமாஸை சேர்க்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய நடத்தையை வந்து டிசைன் பண்ணுது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? இது இந்தமாரி விஷயம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சம்திங் ராங்னு தெரியுது, தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த சமூகம் ஆண்களுக்கு நிறைய தப்பான வினைகளை, தப்பான வேல்யூஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்களோன்னு எங்களுக்கு தோணுது. இது இந்த நடத்தையினால, இந்த டாக்ஸிக் பிஹேவியர்னால ஆண்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு உதாரணமும் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த 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 நடத்தை வந்து என்ன ஆகும்னா, இந்த சமூகம் வந்து ஆண்கள் மத்தியில் பல ப்ரெஷரை கொடுக்குது, பல எதிர்பார்ப்புகளை கொடுக்குது. இந்த எதிர்பார்ப்புகள் ப்ரெஷராக மாறுது. இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஆண்களுக்கு கிடைக்காது. அந்த சமூகம் அதை ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை சொல்லி கொடுக்காமலே விட்டுருது. ஸோ இதனுடைய ஒரு இம்பேக்ட், இதனுடைய ஒரு எதிர்மறையான ஒரு விஷயம் தான் இந்த 70% வந்து ஆண்கள் சூசைட். இது ஆண்களுக்கானது. சரி, பெண்கள் எடுத்துன்னு வருவோம். அதே NCRB 2019 ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 7.3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 2018 2019 நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 7.3% வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் 87 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது, ரேப் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது இந்தியாவில் ஒவ்வொரு நாளைக்கும். அண்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு பெண் இறக்குறாங்க டவுரி பிரச்சனையால. 1 மணி நேரத்துக்கு 14 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது cruelty by husband and relatives. 1 மணி நேரத்துக்கு எவ்ரி hour. அண்ட் 1 மணி நேரத்துக்கு 4 பொண்ணுங்க பீன் ரேப்ட் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் யார் பண்றா? இதெல்லாம் யார் பண்றா? நாங்கெல்லாம் பண்றோம், ஆண்கள் தான் பண்றாங்க. ஏன் பண்றோம்? எது எங்களை அதை இப்படி பண்ண வைக்குது? யார் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தா? எங்களுடைய நடத்தை எங்கே ஏதோ இடத்துல சிக்கல் இருக்குல்ல, நம்மலாம் கொஞ்சம் சரியில்லை தானே. இதை நம்ம சொன்னோம்னு வச்சிங்களேன், சில பேர் என்ன வந்துடுறாங்க, ஹேஷ்டாக் நாட் ஆல் மென் அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. ஹேஷ்டாக் எட்டுன்னு வந்து போர்டை மாட்டிக்கிட்டு வியாக்கியானம் பண்ண வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சொல்ல விரும்புவது என்னன்னா, இங்கே எந்த பசங்களும் எந்த பாய்ஸ் ஆர் மென்னோ வந்து வெளியில போகும்போது நெத்தியில வந்து ஐம் ரேபிஸ்ட்னு டேட்டு குட்டின்னு போகல, டிஷர்ட்ல ஐம் மர்டர்ன்னு பிரிண்ட் எடுத்துட்டு போகல. அப்போ பெண்களோட பார்வையிலிருந்து எல்லா ஆண்களும் ஒன்று தான், ஆல் மென் தான். அப்போ அதே சமயத்துல இன்னொன்னு சொல்றாங்க, நாட் ஆல் மென்னாக்கா we're also part of problem and we should be a part of the solution. ஸோ செக்ஸிஸ்ட் கமெண்ட் அடிக்கும் போது அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம், ஜோக் அடிக்கிறோம், செம்ம ஃபிகர் இல்லை, அதை பார்த்து நம்ம அதையும் பார்த்து நம்ம என்டோஸ் பண்றோம், ஜோக் அடிக்கிறோம். அதை பார்த்து நம்ம வந்து என்ஜாய் பண்றோம்ல, சைலண்டா இருக்கிறோம்ல, அதுக்கு எகென்ஸ்டா வாய்ஸ் கொடுக்காம இருக்கிறோம்ல. அஃப்கோர்ஸ் நான் எந்த ஒரு பொண்ணு மேலேயும் அப்யூஸ் பண்ணல, வயலன்ஸ்குள்ள நான் போகல. பட் இருந்தாலும் சில பெண்களுடைய அந்த கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, பார்க்குற கண்ணோட்டம் இருக்கு இல்லையா, மற்றவங்க ஒரு மாதிரி பார்க்குறாங்க, அது எனக்கு தப்பா தெரிஞ்சாலும் அது சைலண்டா இருக்குல்ல. பீயிங் சைலண்ட் இஸ் அ வயலன்ஸ். Your tolerance is intolerable. Your acceptance is unacceptable. So
இதனால தான் வந்து நாட் ஆல் மேன் ஹேஷ்டாக் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னாக்கா முதல்ல உங்கள் சர்க்கிளில் இருக்கிற இந்த பெண்களுக்கு எதிரான சில விஷயங்கள், பெண்களுக்கு வெறும் வயலன்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன அவங்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரான விஷயம், உரிமைக்கு எதிரான விஷயங்கள்லாம் சின்ன சின்ன நடந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறோம்ல சைலண்டாகவே. ஸோ அப்படி கடந்து போனாலே நம்மளும் ஆல் மென்குள்ளே தான் நம்ம வருவோம். ஸோ இது இது பெண்களுக்கான ஒன்று. எல்ஜிபிடிக்யூன்னு ஒன்று இருக்குது இந்த பிஹேவியர்னால. என்னுடைய சக தோழன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கே அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா அவர் அப்படியே ஒதுக்கி வைக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பிலீஃப் என்னன்னாக்கா ஒரு பெண் மேலே தானே ஈர்ப்பு இருக்கணும். அது எப்படி ஒரு ஆண் வந்து ஒரு ஆண் மேலே ஈர்ப்பு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஸோ அவங்க பெண்ணுக்கு இப்படி தான் இருக்கணும் நமக்கு ஒன்று இருக்குது, சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்க, நம்மளும் பார்த்துருப்போம். அது வேற மாரி இருக்கும்போது நம்மளால ஏற்றுக்க முடியாது. இவங்க இப்படி தான் இருக்கணும், நம்ம ஆதிக்கத்தை செலுத்துவோம். ஸோ இந்த நடத்தை எல்லா விதமான ஜெண்டர் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்குமே இந்த நடத்தை வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது. நமக்குமே இது வந்து பெரிய பாதிப்பாக இருக்குது. ஸோ இதை எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி இதை ரியலைஸ் பண்ணி இதை மாற்ற வேண்டிய சூழல், இதை மாற்ற வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறோம். அதுவும் இல்லாத இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, ஸோ இதோடைய வெறும் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் வயலன்ஸ்க்கான விஷயம் மட்டும் கிடையாது. இது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து அச்சீவ் பண்ணுறது தான் இதோடைய மேஜர் மோட்டோவே. இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அனைவருக்குமான, அனைத்து பாலினத்திற்குமான சமத்துவமான ஒரு நீதி, ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஜஸ்ட் சொசைட்டியை மாற்றணும்னாக்கா இது ஒரு கட்டத்தில் முடியாது. இது பல ஜென்ரேஷன் மாறும். அப்போது அந்த பல ஜென்ரேஷன் மாறணும்னா இப்பயே அதோடைய விதையை வந்து விதைச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு இது கடத்தப்பட வேண்டும். ஸோ அதோடைய முயற்சியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ ஆண்களாகிய நாம் கொஞ்சம் நிறைய யோசிக்கணும், நிறைய இது பண்ண, நமக்கு நிறைய விஷயம் தடுக்கும். இதெல்லாம் ஈகோ இருக்கும், இந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் பிலீஃப் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு கட்டத்தாட்டி தடுக்கும். பட் இருந்தாலுமே கூட பெண்களை பெண்களாக பார்க்கணும், அவங்கள மனிதர்களாக பார்க்கணும். மனித உரிமை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவங்களுக்கான உரிமை என்ன, நமக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் அவங்களும் மனுஷங்க தானே. ஸோ அதர் ஜெண்டர்ஸ் எல்லாரும், பெண்கள் மட்டும் இல்லை, அதர் ஜெண்டர்ஸ் எல்லாருமே மனுஷங்க தானே. அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? அந்த மனித உரிமைக்காக அந்த பெர்ஸ்பெக்டிவ் நமக்குள்ள வரணும். அண்ட் சமூக நீதிக்காக நம்ம வந்து செயல்படணும். ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணோம்னா நமக்கு ஒரு சில இன்புட்ஸ்லாம் தேவைப்படுது. இதை வந்து டிவைஸில் கேர்ள்ஸோட சரவணன் ப்ரோ சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் பண்ணும்போதே பசங்களுக்கும் இதை வந்து எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க வந்து டிஃபென்சிவ்லேயே இருக்கிறாங்க. அஃபன் பண்ணுற நம்ம மாறணும்ல. ஸோ அதனால் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். இதனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணோம், புக்லெட்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், ஒரு பைலட்டிங் ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணோம், ஒரு 10 பசங்களோட சேர்ந்து போனோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களுடைய இன்புட்ஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதை டெவலப் பண்ணுற, இந்த கரிக்குலமை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. டாக்டர் சிவானா, டாக்டர் சிவாமதி அழகன், மிஸ்டர் தாவூத், மிஸ் கார்த்திகா, எல்லாமே கொலம்பியா யூனிவர்சிட்டியிலேருந்து. அண்ட் இங்கே நம்ம லோக்கலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபெலோஸ் எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரவண் ப்ரோவாக இருக்கட்டும், ராசையாவாக இருக்கட்டும், சூரத்தாக இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், ஏன் கேர்ள் ஃபெலோஸும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு டிஸ்கஷன் அவங்களோட இன்புட்ஸும் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா லோக்கலாக இவங்க என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம பசங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுக்க முடியும். ஸோ எங்கள் சர்க்கிளில் இருக்கிற ஃபீமேல் ஃபெலோஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்தும் இன்புட் வந்து வந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய பேஸ் நாலேஜ். நிறைய நேரங்களில் அதை இக்னோர் பண்ணிடுறோம். பட் அந்த இன்புட்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இது கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கு, இது கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணுறதுக்கு, லோக்கலைஸாக பசங்க கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும்னாக்கா முதல்ல ப்ராப்ளம் என்னன்னு தெரியணும். அந்த நுணுக்கமான ப்ராப்ளம் வந்து பொண்ணுங்க கிட்ட இருந்து, இது பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து கேட்டால் தான் நுணுக்கமான ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரிய முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கரிக்குலம் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த நேர்மறையான சமூகத்தை இல்லை ஜெண்டர் ஜஸ்ட் ஒரு சொசைட்டியை வந்து பில்ட் பண்ண ஆசைப்படுற ஆண்கள், ஆமாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் ரியலைஸ் பண்ணுறேன், நான் மாறணும்னு நினைக்கிறேன், இதை ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் இந்த பயிற்சி பட்டியலில் கலந்துக்கலாம். சேர்ந்து லெட்ஸ் ஒர்க் டுகெதர் டு அச்சீவ் ஜெண்டர் ஜஸ்ட் சொசைட்டி. அண்ட் we all welcome everyone to join with us and
இந்த சமமான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து ரெண்டு பாலினத்தும் ப்ளஸ் கூட தேர்ட் ஜெண்டர்ஸையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இது போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு இந்த ஒர்க் ஷாப்பில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகர் வந்து நீங்கள் உங்கள் ஸ்பீச்சில் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுற டைம் ஐ வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் மியூசிக் புகழேந்தி சார், மிஸ் பார்வதி நாகராஜன் and Miss Kathy and our associate director and other team members to join and launch the project. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் லான்ச்சிங். இப்போது இந்த முன்னெடுப்பை பற்றி மேலும் எடுத்து ஓரிரு வார்த்தைகள் கூறுவதற்கு மிஸ்டர் முசி புகழேந்தி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். நிறையா பெண் தெய்வங்கள் இருக்கிற இந்த நாட்டில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். முதல் அலாரமே அதான் நமக்கு. மேபி அதை பற்றி கொஞ்சம் நான் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி டிஒய்சிஎல்னுடைய இந்த ஜெண்டர் பாசிட்டிவ் மாஸ்குனாலிட்டி அப்படின்ற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு நாங்கள் கொஞ்சம் மைல்டாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். தோழர் குழந்தை சொன்ன மாதிரி இவ்வளோ நாளைக்கு ஜாக்கிரதை 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 இல்லை, அது சும்மா அது கதை இல்லை. ஜாக்கிரதைன்றதே ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயமா போயிடுச்சு. அது இல்லை. இங்கே எப்போதுமே ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கணுனாக்கா அடிப்படைக்கு போகணும். நோய் நாடி நோய் முதல் நாடி தான். தோழர் சொன்ன மாதிரி இந்த மாஸ்குலானிட்டி டாமினேஷன் அப்படின்றது ஒரு வியாதி. இது இது தப்பு இல்லை, இது வியாதி. இது எனக்கே தெரியல, நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அப்போ இந்த வியாதியை சரி பண்ணணுன்னாக்கா பேண்டமிக் மாதிரி கம்ப்ளீட் வேக்சினேஷன் தான் இருக்கு. இல்லைன்னா யோசிக்கக்கூடாது. இனிமேட்டு எல்லாரையும் வேக்சினேட் பண்ணு அப்படின்ற ஒரு இடம். நான் திரும்ப முன்னாடி போகிறேன். இதனுடைய அடிப்படை ஒரு 2-3 விஷயத்தில் சொல்லிட்டு தோழர் சொன்னதுலேருந்து ஒரு கருத்துக்குள்ளே போயிட்டு நான் திரும்ப வரேங்க. ஆண் ஒரு வேட்டையாடி ஒரு சமூகம். அவனுடைய பிரச்சனை என்னன்னாக்கா, ஒரு டார்கெட் வச்சுப்பான், அதை போய் ரீச் பண்ணணும்னு நினைப்பான். புலி வேட்டையாடணும்னு தான் போவேன். பாதி நேரம் முயல் அடிச்சுட்டு வந்துடுவேன். நான் முயல் என் லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனால் நான் வெறும் கையோட வரக்கூடாது இல்லை, இப்படியே வளர்ந்துவிட்டேன். நான் இங்கே நான் வீட்டில் இருந்த பெண்ணை நான் எப்படி பார்த்தேன்னாக்கா, நான் வேட்டையாடுற நான் ஜெயிச்சுட்டு வரேன், நீ இதை பாதுகாத்துக்கிற அப்படின்னே பார்த்துன்னு அந்த ஒரு சமூகத்தில் ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு. தோழர் சொன்ன ஒரு இடத்துல இருந்து நான் வரேன். நான் இப்போ எங்கே தெரியுங்களா இந்த மாற்றம் வந்துச்சு? எங்கே தெரியுமா? நான் மேலன்னு காட்டணும்னு தோணுச்சு. எனக்கு பயம் அதிகமாச்சு. ஒரு ஆண் பெண்ணை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். சில விஷயம் அவனுக்கு புரியல, இது எப்படி நடக்குதுன்னு அவனுக்கு தெரியல. அதோட ரொம்ப முக்கியம், உங்க எல்லாருக்கும் தெரியாத, விமெனுக்கு தெரியாத ஒரு ரகசியம் சொல்றேன். ஆண் உங்ககிட்ட பயந்த இடம் எது தெரியுமா? பயிற்சி கொடுக்கறதுல நீங்க பெரிய ஆள். மிருகங்களை வேட்டையாட தெரிஞ்ச எனக்கு மிருகங்களை பயிற்றுவிக்க தெரியல. வீட்டினுடைய எல்லா பெட் அனிமல்ஸையும் கிரியேட் பண்ணது நீங்க தான். விவசாயத்தை தொடங்குறது நீங்க தான். அந்த இடம் தான் எனக்கு பயம். ஏன்னா வளர்ச்சியில இவங்க இருக்காங்க, நான் வெறுமனே சாகடிச்சு எடுத்துன்னு வர்ற ஒரே ஒரு ஆளா? வேட்டையாடுகின்ற ஒரு மனிதன் கிட்ட இருந்து இருந்த மிகப்பெரிய பயம் என்னன்னா, அடை காத்தலும் வளர்த்தலும் இவங்க கிட்ட இருக்கும்போது நான் இல்லைன்னா இங்க என்னை ஒதுக்கிட்டாங்களா? அப்போ அடிப்படை இது என்னுடைய டாமினேஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா பயம். நான் இல்லாம போயிடுவனோ இந்த சமூகத்துல, இந்த 2 பாலினத்துல நான் இல்லாம இன்னொருத்த வந்துருவானோ
அப்படின்ற மிகப்பெரிய பயத்தினுடைய, அது நான் இல்லாத இன்னொருத்த வந்துருவான்ற பயத்துல தான் கல்யாணமே கிரியேட் ஆச்சு. மிகப்பெரிய பயம் அது. ஏன்னா கஷ்டமுங்க. ஏன்னா எல்லா உயிரினங்களிலும் பெண் தான் தேர்ந்தெடுக்கிறா தனக்கான ஆணை. இங்க மட்டும்தான் அவன் கொஞ்சம் பயந்தான். எப்படி டெய்லியுமா நான் போய் போட்டி போட முடியும்? இல்ல என் கூட இருக்கிற சக ஆண்களோட போட்டி போட ஜெயிக்க முடியும்? இந்த இடத்துல தான் என்ன ஆகுதுனாக்கா ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றான். இந்த சிஸ்டம்ல தான் நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் வருகிறது. 80 போட்டி தான் நடந்துனே இருக்குது. அதனால இது ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம். இது நான் வந்து சின்ன பசங்களுக்கு இதை பத்தி பேசுறேன். 6வது 7வதுல இருந்து குட் டச் பேட் டச்னு கேர்ள்ஸுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க. எவ்வளவு கொடுமை இருக்கு. தொடர்ந்து அவன்டா அவனுக்குள்ள சொல்லி கொடுக்கணும். அங்க இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஒரு 10 வருஷமா அவங்கிட்ட சொல்றேன், ஒரு பொண்ணு உன் தங்கச்சியா இருந்தாலும் அக்காவா இருந்தாலும் தேர் இஸ் a limit for you. அப்பெல்லாம் சொல்லி தானே கொடுத்தாங்க. என் தங்கச்சியா இருந்தாலும் தோல்ல ஒரு ஏஜ் அட்டும் தோல்ல பளிர்னு இல்லையா? இன்னைக்கு நம்ம அதை வந்து உடைக்கிறோம். இப்ப நான் இந்த பையனுக்கு திரும்ப அதை சொல்லி கொடுக்கணும். அது ஒரு அழகு இருக்கு. இந்த எல்லா உறவிலும் ஒரு அழகு இருக்கிறது. ஆண் பெண் உறவில் அதை விட மிகப்பெரிய அழகு இருக்கிறது. அந்த அழகு வந்து அந்த இடைவெளியில் தான் இருக்கிறது. இல்ல அந்த இடம் ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு இளைஞர்கள் முன்னெடுக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்சம் உணர்வு ரீதியாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் உள ரீதியாகவும் இதை நம்ம அணுக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கு. ஏன்னா திரும்ப சொல்றேன், இட்ஸ் a disease. அதனால we need to be vaccinated. No other option. ஆனா இதை கொஞ்சம் அழகா பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்ன்றது இல்லை, எனக்கு தெரியல, வா நான் தான் இருக்கேன், சொல்லிக் கொடுக்குறேன். டாக்டர் கிட்ட போனா டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது டிசீஸ்னே தெரியும். அது வரைக்கும் அது தெரியவே தெரியாது. மெடிக்கல் ஷாப்ல மருந்து போடுற விஷயம் கிடையாது. It needs a thorough checkup and thorough diagnosis and thorough medication. அப்படி நடந்தா ஒரு தலைமுறை மாறும். தயவு செய்து இந்த நிகழ்வுக்கு இதுக்கான ஒர்க் ஷாப் நடக்க போகுது நம்ம டிபிசிஎல்ல. நான் இதுல எதிர்பார்க்கறது இளைஞர்களை விட கல்யாணமாக போகின்ற இளைஞர்கள் இருக்காம இல்லையா? வா உன் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தராங்க. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. காலேஜ் போற பையனுக்கு டைம் இருக்கு. சம்பாதிச்சுட்ட கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை பிறக்கல, நீ வா. 1 வயசு அவன் குழந்தை, நீ வா. அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தரேன். ஒரு தந்தை அப்படின்ற ஒரு இடம்ன்றது மிக புனிதமான இடம், நமக்கு எல்லாம் தெரியும். தாய்ன்றது மிக புனிதமான இடம் தெரியுது. ஆனா அந்த டெசிக்னேஷனுக்கு தான் நம்ம இருக்கிறோமே தவிர, இந்த தந்தைக்கு பின்ன இருக்கிற ஆண் எங்கடா போனா, இந்த தாய்க்கு பின்னாடி இருக்கிற பெண் என்ன பண்ணீங்க? அங்கதான் இங்க குழப்பமே இருக்கு. ஒர்க் ஷாப். This workshop is going to search the roots of problems that you are having between men and women. இது ஒரு அழகியல் சார்ந்த விஷயம். ஒரு அழகான சமூகம் அமைக்க வேண்டும். இன்னொரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்த வார்த்தை என்னன்னா சமூக நீதின்னு ஒரு வார்த்தை. அந்த சமூக நீதிக்கு போராடி இறந்த ஒரு தலைமுறையினுடைய மிச்சம் தான் நான். இந்த சமூக நீதிக்காக தன்னை உயிரை தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழித்த ஒரு மனிதனுடைய மகன் தான் நான். அந்த வார்த்தை இந்த தலைமுறை கிட்ட கேட்கும் போது இன்னும் இருக்கிறாரு அவரு அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் ரொம்ப கிட்ட இவங்க கூட இணையறேன். சமூக நீதியில இவங்க முன்னெடுத்திருக்கின்ற இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் ஜெண்டர் பாசிட்டிவ் மாஸ்குலாரிட்டின்றது இட்ஸ் கோயிங் டு மேக் a massive change. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கினா கல்யாணம் பண்ணுங்க. வேற வழி இல்லை. இனிமேட்டு இவனுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன ஆகணும், அதுக்கும் போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்துடாம வரும். அதுதான் எங்க பிரச்சனை. இது வந்து என் குழந்தை, என் தலைமுறை, என் குழந்தை எனக்கானது இல்லை, என் மகன் எனக்கானவன் அல்ல, இவன் இந்த சமூகத்துக்கானவன் அப்படின்ற எண்ணம் வரும்போது இவனை நான் எனக்காகவே வளர்த்துன்னு இருக்கேங்க. இங்க இதான் பிரச்சனையே நடக்கு. இவன் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் சம்பாத்தியத்துக்கு, என் சொத்துக்குன்னு வளர்த்துன்னு இருக்கேன். இவனை சமூகத்துக்கு நான் வளர்க்கவே இல்லை. அப்ப அந்த இடம் இந்த ஒர்க் ஷாப் வாங்க நிறைய பேசலாம். ஆண்மை அப்படின்றது நெஞ்ச நிறுத்துறது இல்லை, ஆண்மைன்றது அடக்கிறது இல்லை, பயம் இல்லாம இருக்கிறது. இந்த பயம் வந்தாதான் மீசியம் முருக தோணும். தெரு சண்டை எல்லாம் பாருங்க, முதல்ல சத்தம் போடுறவன் பயந்தவன் நான் தான். எவனுக்கு முதல்ல சத்தம் அதிகமா வருது அவன் பயத்துல தான் கத்துக்கான். அடிச்சுடுவியானா அடிச்சுடான்னு அதிகமா ஒருத்தன் கத்துறவன் யாருன்னா பயத்தினுடைய உச்சத்துல இருக்கான்னு அர்த்தம். இந்த மீசியம் முருக நான் அப்படின்றவன் சரி ஓகே அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் நான் சொல்லிருக்கான் அவன் ஏற்கனவே தொலைஞ்சிட்டான்னு அர்த்தம். அதனால தொலைவேணான்னு போயிட்டு இரு இனமும் மனிதத்தினுடைய அழகியல் இல்ல, இது ஒரு புள்ளி நோக்கி பயணம் செய்யணும். அந்த ஒரு புள்ளி தான் மனிதம். பிரிச்சிருவேன். இது ரொம்ப அழகு. அதனால தோழர்கள் எல்லாரும் வாங்க,
நிறைய பேசலாம் இந்த விஷயம். இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் சிறப்பாக. நன்றியுடன் புகழேந்தி வாழ்த்துக்கள் டிபிசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் சார். சார் ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்க மிஸ் ஹிலாரியா பிரீத்தி யூத் ஹெல்ப்லைன் கோஆர்டினேட்டர் அவர்களை co-founder and not-for-profit team leader EcoFem to deliver the special address. Vanakkam, everybody. I will be speaking in English. Unfortunately, my Tamil is not fit for addressing much. So yes, my name is Kathy, and I've co-founded a social enterprise myself with a co-founder called EcoFem in Oroville. And my journey into social enterprise wasn't something that I expected. It came out of a very personal passion and interest, and I think this is true for so many social entrepreneurs, that our journey starts with something that really connects with our own lived experience and passion. And in my case, coming from Australia to India about 25 years ago, I was really confronted for the first time with the challenge of sanitary waste. So when we created EcoFem about 12 years ago now, initially the idea was to create an alternative menstrual product that wasn't going to create the same amount of pollution that sanitary napkins, which are largely plastic-based menstrual disposable products, do. So the motivation was environmental. But I think what often happens, and certainly happened in my case, is that you start somewhere on your journey and then gradually you learn more about what is involved in the topic that you've chosen to work on, and the work that you end up doing becomes far more vast and interesting than when we started. So even though we attempted to create, and we did create a product, a cloth washable pad, which we marketed and sold within India and abroad, but we started to apply ourselves to learn about menstruation and how it was, what were the experiences of women and girls around menstruation, what were the challenges they faced. And this ended up taking us into areas that we hadn't expected when we started. So we learned, for example, that menstruation has a very strong cultural dimension, and that it is a taboo, means that we're not talking much about menstruation. And as a result of this culture of silence and stigma, that things can become problematic to do with health, underreported menstrual symptoms. Girls may be facing issues attending school, maybe because of period pain, maybe because of lack of access to products. So the topic became more rich, more interesting, and it means that our whole project developed in order to try to address the wider scope of issues that went really beyond just the cloth pad, but really to look at menstruation as a whole. I share this story more to kind of express, I suppose, what I think has been a key learning for me on the journey as a social entrepreneur, which is to be curious, that we start somewhere and maybe end up somewhere very different when we actually get involved in the work that we're doing. So yes, be ready to let that journey lead you in maybe unexpected places. I think social enterprise is something very exciting as a tool for social change. It's certainly given us at EcoFem the freedom to be able to generate a source of revenue through our commercial activities that enable us to do the social good that we want to do, and therefore be free of the constraints of donor funding. So there's a lot of opportunity, a lot of freedom in social enterprise, but of course a lot of hard work as well. And I think it's certainly been a journey that I've been involved in now for about 12 years, and I'm continuing to learn all the time, continuing to have conversations that inform my understanding, and I'm constantly surprised by the things that I'm learning.
I think a big part has been building a network of peers and collaborators that also help me to understand all of what it takes to run a social enterprise, the business aspect, the educational aspect. There's many different things that I've had to learn along the way, and so reaching out to allies and peers has been really a big part of it. So I just want to wish all of you who are on this journey together in building your social enterprise and your initial ideas all the very best. I think social enterprise is really part of a future that we're building here together in India that will transform the conditions of life, especially for those who are less privileged and marginalized. So all the best on your journey, and thank you for inviting me to be part of it. All the best. So, to honor our chief guest, I call upon Mr. Surat, Multimedia Coordinator, TYC. Ma'am. தருணத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய சமூக தொழில் முனைவர்களை அங்கீகரிக்கும் ஒரு நேரம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட் டு ரெகக்னைஸ் அவர் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முதலாவதாக ஐ வெல்கம் மிஸ் லக்ஷ்மி ஆன் டு தி ஸ்டேஜ். ஹலோ ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். என் பேர் லக்ஷ்மி கார்த்திகேயன். என் வெஞ்சர் நேம் பார்த்தீங்கன்னா மகவு. மகவுனா இங்கிலீஷில் பேபி சொல்லலாம், தமிழில் குழந்தை. நான் மகவு ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 2 காரணத்துக்காக ஸ்டார்ட் பண்ணேன். காரணம் என்ன அப்படின்னா, நான் பேசிக்கலி ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ இன்ஜினியரிங் முடித்த பிறகு எனக்கு டிசபிலிட்டி பிள்ளைங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ டிசபிலிட்டி பிள்ளைங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணும். என்ன கேள்வினா, எதுக்காக இந்த குழந்தைங்களாம் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அந்த கேள்வி என் மனசுல இருந்துட்டே இருக்கும். ஸோ எதுக்காக பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், மரபணு காரணமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. இன்னொரு காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைமில் வந்து மதர் வந்து ஒழுங்கான ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பண்ணும்போது. 4வது நிறையா காம்ப்ளிகேஷன்ஸில் பர்த்தில் காம்ப்ளிகேஷன் எடுக்கும்போது. இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஸோ இந்த காரணங்கள்லாம் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் காரணங்கள் தான் வந்து தவிர்க்க முடியாதுன்னு தோணுச்சு. மற்ற எல்லா காரணங்களுக்கும் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி ப்ரெக்னன்சிக்காக வந்து கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த டிசபிலிட்டி பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, எதுக்காக இந்த குழந்தைங்கலாம் கேட்கும்போது அவங்களுமே அவங்க கிட்ட கிடைச்ச எனக்கு பதில் என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சியில் வந்து நிறைய கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, இதே டைம்ல நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்குமே வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இதை சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, வயிற்றுல குழந்தை இருக்கு, இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பல டவுட்ஸ். இந்த டவுட்டோட வந்து தான் என் ப்ரெக்னன்சியே முடிஞ்சு சொல்லலாம். என் ப்ரெக்னன்சி மட்டும் இல்லை, பல ப்ரெக்னென்ட் லேடிஸோட ப்ரெக்னன்சி வந்து இப்படி தான் முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரியவங்க கிட்ட இதை பண்ணலாமான்னு கேட்டால் ஒரு பெரியவங்க பண்ணலான்னுவாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம கூகுளையாவது தேடி பார்க்கலாம், கூகுளில் பண்ணலாமா அப்படின்னா கூகுளுமே வந்து ஒரு வெப்சைட்ல இல்லை இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும், இன்னொரு வெப்சைட்ல இல்லை இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லும். ஸோ மோஸ்ட் ஆஃப் ப்ரெக்னென்ட் லேடிஸ் லைஃப் எப்படி போகுது அப்படின்னா, அந்த ப்ரெக்னன்சி எப்படி போகுது அப்படின்னா, ஒரு டவுட்ஃபுல்லா, ஒரு ஃபியர்ஃபுல்லாவோ, லேபரா வரப்போகுது, ஐயோ குழந்தை பிறந்தா வலிக்குமா, அப்படிதான் போகுது. ஸோ அதனால ப்ரெக்னன்சில வந்து கண்டிப்பா அவேர்னஸ் ஏற்படுத்தணும்னு நினைச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரியில கிடைச்ச அனுபவம் இதுக்கு ஒரு காரணம். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு அன்னெசரி சி செக்ஷன் சொல்லுவேன். ஆக்சுவலா சிசேரியன்ன்றது ஒரு அம்மா இல்ல குழந்தை ஒரு உயிருக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னா பண்ணுறது தான் ஒரு சிசேரியன் சொல்லுவாங்க. பட் அது தேவையில்லாத பண்ணும்போது நம்ம பாடியோட டிசைனே வந்து நம்ம ஸ்பாயில் பண்ற மாதிரி தானே. ஸோ இந்த அன்னெசரி சிசேரியனை தடுக்கணும், ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்து ஒரு ஹெல்த்தி ஜென்ரேஷனை கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மகவு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மகவுல என்ன பண்ண போறேன்னா, நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்க ஃபேமிலிஸ்க்குலாம் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இந்த டைம்ல ப்ரெக்னன்சி டைம்ல எப்படி இருக்கணும், லேபர்னா எப்படி இருக்கும், குழந்தை பிறந்த பிறகு எப்படி பார்த்துக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணும், ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கணுன்றதை பற்றிலாம் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன்.
என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க டெலிவரி வந்து எனக்கு இப்படி தான் நடக்க போகுது, ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு கொண்டு வரணும். ப்ளஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான தலைமுறையை உருவாக்கணும். இப்போ இருக்கிற தலைமுறையும் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு மாறி நல்ல ஒரு ஹெல்த்தியான சமூகத்தை உருவாக்கணுன்ட்டு தான். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூக்கா. ஸோ அடுத்ததாக ஐ வெல்கம் மிஸ்டர் கார்த்திகேயன் ஆன் டு ஸ்டேஜ். தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஆக்சுவலாக என்னோட ப்ராஜெக்ட் வந்து சர்வீஸ் ரோடு. ஆர்டிசன்ஸை நம்ம வளர்க்குறது, லோக்கல் ஆர்டிசன்ஸ், நலிவுற்ற கலைஞர்களை வளர்க்குறது தான் என்னோடய ப்ராஜெக்டோட எய்மு. ஆக்சுவலாக இதுதான் நான் 2017 இதுக்காக ட்ரை பண்ணுறேன். பட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னேஷன். இன்னும் இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ என்னோடய ஐடியா என்னென்னா, இங்கே இருக்க லோக்கல் ஆர்டிசன்ஸ், நாங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த பொருட்கள் இப்போ நிறையா நாங்கள் பார்த்த, அதாவது இந்த 90s கிட்ஸு அப்படின்னு சொல்கிற பார்த்த பொருட்கள் எல்லாமே இப்போ பிளாஸ்டிக்ஸாக மாறிட்டுருக்கு. ஸோ நிறையா அந்த மண்பண்டங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து நிறையா அழிஞ்சிட்டு வருது. எதனாலனா அந்த ஆர்டிசன்ஸ் அழிஞ்சிட்டு வராங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் கூடயோ இல்லை ஒரு கார்ப்பரேட் டீம் கூடயோ நம்ம கனெக்ட் பண்ணோன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க இன்னும் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்குள்ளே நாங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ப்ளஸ் வந்து இந்த லோக்கல் ஆர்டிசன்ஸ் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணி அது ஒரு புது ப்ராடக்டாக, சப்போஸ் ஒரு பேம்பு இருக்குது ப்ளஸ் ஒரு மண்பண்டம் இருக்குன்னா ரெண்டுத்தையும் கலந்து ஒரு ப்ராடக்டாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு எப்படி பிடிக்கும், இனோவேஷனாக அதை எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது. ஸோ மோர் தேன் ஃபண்டிங்ஸு அதெல்லாம் விட டிஒய்சிஎல் கிட்டேருந்து அந்த ஆர்டிசியன்ஸ்க்கு ட்ரைனிங்ஸ் கொடுக்கறது, இல்லாட்டி அவங்கள ஆர்கனைசேஷனாக கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சப்போர்ட்லாம், அந்த வாலண்டியர் சப்போர்ட் தான் நான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திகேயன். ஸோ அடுத்ததாக ஐ வெல்கம் மிஸ்டர் முகமது ஷக்கூல் அமீத் ஆன் டு ஸ்டேஜ். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னோட பேர் வந்து ஷாகுல் அமீத். நான் வந்து விழுப்புரம்லேருந்து வரேன். இப்போ என்னோட ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வேவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் டிமாண்ட்னால தான் செகண்ட் வேவ்ஸ் நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அதை நம்ம அதை இப்போ நம்ம ஆக்சிஜன் குறையிறது வந்து அலர்ட் கொடுக்குற மாதிரி தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சன்ஸ் வந்து ஆக்சிஜன் குறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம அலர்ட் கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த பர்சனோட ஆக்சிஜன் லெவல் வந்து இப்போ 95 கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே அவங்க ஃபேமிலி தகவல் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1000s மேலே கேசஸ் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் போய்ட்டு வந்து நம்ம ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் எனக்கு குறைஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு மட்டும் நம்ம ஆக்சிஜன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நியூஸ் வந்து நிறைய இடத்துல வந்துச்சு, பட் ஆனால் அவ்வளோவா இதை வெளியே கொண்டு வரல. ஸோ தேங்க்யூ ஆல். அடுத்ததாக ஐ வெல்கம் மிஸ் பார்வதி நாகராஜன், ஹெர்பலிஸ்ட், ஸ்ரீ சித்தா ஃபாரஸ்ட் அவர்களை ஃபெலிசிட்டேஷன் அட்ரஸ் வழங்குறதுக்காக அழைக்கிறேன். என்னோட பேர் பார்வதி நாகராஜன். நான் ஒரு பாரம்பரியமான ஒரு மூலிகை வைத்திய குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்து, அங்கே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதுங்கள இந்த ஜெண்டர் இஷ்யூஸ் சின்ன வயசுலேயே நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு பாலின வேறுபாடால் பொம்பளை புள்ளியாக பிறந்ததுக்கான எவ்வளோ விஷயங்களெல்லாம் கடந்து ஒரு குக்கிராமம் அது. வயசுக்கு வந்துட்டால் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, வயசுக்கு வர ஸ்டேஜ்லேயும் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, அது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து கடந்து எங்களோட ஊர் தாண்டி ஒரு 6 கிலோமீட்டர் நடந்தே போய் ஒரு பள்ளிக்கூட படிப்பையும் முடிச்சுட்டு தனியாகவே
அந்த 11 வயசில் தான் நான் நினச்சேன். ஒன்று வந்து குடும்பத்தோட அந்த பொருளாதார சூழ்நிலை. அந்த சமயத்தில் நான் யாரையும் பேர்டனாக, அதாவது மற்ற அவங்கக்கிட்ட நம்ம காசு வாங்கி படிக்கக்கூடாதுன்றதுக்காக அன்றைக்கி என்னோட சொந்த காலில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி எங்களோட ஊரில் இருக்கக்கூடிய வயல் வேலைகளுக்கு போய், விவசாய கூலி வேலைக்கு போய் கிடைச்ச அந்த கூலியை வச்சு என்னோடய ஸ்கூல் படிப்பை நான் முடித்தேன் 12வது வரைக்கும். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆண்டர்ப்ரனர்ஷிப்னு அந்த வார்த்தையை இப்போ சொல்கிறோம். எனக்கு அப்போ வந்து அதெல்லாம் தெரியாது. நான் சம்பாதிக்கிறது என் செலவுக்கு நான் பார்த்துக்கிறேன், யாருக்கு நான் வந்து பேர்டனாக இல்லை. அதுதான் என்னோட அந்த இது. அது தன்னம்பிக்கை கொடுத்தது எனக்கு. நான் சம்பாதிக்கிறேன், இந்த 10 ரூபா வந்ததுன்னா எனக்கு இதை வாங்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து எனக்கு கொடுத்தது வந்து அந்த நான் வேலைக்கு போய் அந்த 11 வயசில் மேபி சைல்டு லேபராக கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் ஊரெலாம் அப்படிலாம் பேசிக்க மாட்டாங்க. காசு இல்லையா வேலைக்கு போயிட்டு பண்ணிப்போம். அது மாதிரி நிறைய வேலைகளை நான் வந்து விவசாய வேலைகளையும் கற்றுண்டு அப்போ தான் அந்த மண்ணோட மனம், விவசாயத்தோட அருமை, அது இல்லாமல் என்னோட பாட்டி கூட போயிட்டு நான் மூலிகையை கலெக்ஷன் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாமே எனக்கு சின்ன வயசில் என்னோட கிராமம் தான் முழுசாக கற்றுக் கொடுத்த விஷயம். அங்கேருந்து தான் எனக்கு வந்து இந்த பெண் அப்படின்ற விஷயத்துக்கே நான் வந்து தாக்கப்பட்டேன். அங்கேருந்து தான் இந்த வளர்ச்சி எனக்கு வந்தது. அப்போ பொம்பளை பசங்கன்னா தண்டமா, பொம்பளை பசங்கன்னா பேர்டனா, இந்த பொம்பளை பசங்களே அறிவே இருக்காதா, ஏன் இப்படி பேசுகிறாங்க, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது படிக்கக்கூடாது அந்த செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அப்போ வந்து இவ்வளோ மட்டமான ஒரு பிறவியா பொம்பளை பிறவி அப்படின்றதெல்லாம் நான் பேசுவேன். எங்கள் ஊரில் ஒரு சொக்கத்தம்மா கோயில் இருக்கும். அந்த அம்மனுக்கு வந்து துணியே இருக்காது. எப்போ பார்த்தாலும் அம்மனமாகவே அந்த சிலை அப்படி அந்த பெண் சிலை வந்து உருவம் வந்து அம்மனமாகவே வச்சுருப்பாங்க. யாருமே அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. நான் போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு துணி எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு அவங்களோட நான் பேசுவேன். ஏன் அம்மா நீ தானே சாமின்னு தானே சொல்கிறாங்க உன்னையும், அப்போ உங்களெலாம் வந்து அதை வணங்கும் போது காளியம்மனை வணங்குறாங்க, மாரியம்மனை வணங்குறாங்க, சொக்கத்தம்மா வணங்குறாங்க, இவங்கெல்லாம் இந்த ஆண் சமுதாயம் வந்து சாமியாக கும்பிடும்போது பெண்ணாக பிறந்த எங்களுக்கு என்ன அந்த மரியாதையாக இல்லை, அந்த ஈக்குவாலிட்டியாக இல்லை, அந்த உணர்வுகளையும் புரிஞ்சிக்கூடிய சமுதாயமாக இல்லைன்ற அந்த கேள்வி எனக்கு அந்த ஒரு பருவ காலத்திலே வந்ததுனால தான் ஏதாவது நம்ம இந்த பொம்பளை புள்ளன்றத அவங்க எதுவும் சாதிக்க முடியாதுன்ற விஷயத்த இவங்களுக்கெல்லாம் முறியடிச்சு காட்டணும்னு என் கிராமத்துக்கே நான் சபதம் எடுத்தேன், எங்கள் வீட்டுக்கு, என்னோட கிராமத்துக்கு. ஸோ அங்கேருந்து நான் ஆரோவில்லுக்கு 99ல் வந்தேன். ஒரு ஹெர்பலிஸ்டாக, மூலிகை பயிற்சியாளராக வந்தேன் நான். அந்த மூலிகை பயிற்சியாளராக வரும்போது தான் இன்றைய வரைக்கும் அந்த மூலிகைன்றது என்னோட உயிரோட்டமாக, என்னோட உடன் பிறந்த என்னோட கடவுளாக நான் இன்னைக்கு பார்க்கறது. மூலிகைன்னு சொல்கிறத விட இயற்கை. மனுஷங்களுக்கு நான் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்கிறது. பாலின வேறுபாடு மட்டும் இல்லை, நம்ம எப்படி நம்மளோட இயற்கை சார்ந்த வாழ்வை வந்து நம்ம வாழணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஆரோக்கியமான வாழ்வு, ஒரு நேர்மறை சிந்தனை. நிறைய பேர் இங்கே நேர்மறை சிந்தனையை பற்றி பேசுனீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மீட்டிங்கில் ஆரோவில்ல போய் உட்கார்றேன். ஒரு சர்க்கிள் மீட்டிங் அது. அதில் ஒரு இளைஞர் வந்து அழகான வார்த்தைகள் தமிழால் அந்த உச்சரிப்போட, ஏன்னா நாங்கள் அந்த மீட்டிங்கில் கொஞ்சம் ஆங்கிலேயர்களும் இருக்காங்க, முக்கால்வாசி பேர் தமிழ் ஆளுங்க இருக்காங்க. அதில் அந்த ஒரு நபர் அந்த தமிழ் உச்சரிப்போட அழகான வார்த்தைகள் எடுத்து விளக்கமாக சொல்லின்னு இருக்கிறார். நான் பார்த்தேன், எனக்கு மைண்ட் வாய்ஸ் சொல்லுது, ஏன்னா இந்த பையன் சின்ன பையன் மாதிரி, நம்ம பார்க்குற சின்ன பையன், இந்த வார்த்தைகள் வந்து எப்படி இப்படி ஒரு அழகான அதாவது ஒரு வார்த்தைனா இப்படி தான், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சு, அந்த கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ நல்லா வந்தது. அப்புறமா அவர் யாருன்னு விசாரிக்கணும்னு பார்த்தா, அப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு நான் விசாரிக்கிறேன். அவரையே வந்து அதே வார்த்தைகளை தமிழில் முடிச்சுட்டு ஆங்கிலத்தில் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஏன்னா கொஞ்சம் வெள்ளைக்காரங்க இருக்கிறதுனால அந்த ஆங்கில வார்த்தைகளும் அப்படி ஒரு உச்சரிப்பு, கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ரீச் ஆயிருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் நாங்கள் வந்து பேசும்போது தான் சொன்னார், அக்கா நான் தான் சிவா அப்படின்னாரு. ஸோ சிவா மதியழகன் அப்படின்றவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இணைஞ்சி வேலை பண்ணியிருக்கோம் அவரோட. ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த இன்ஸ்பைரேஷன் என்னன்னா, இந்த சின்ன பையன் இவ்வளோ ஒரு தெளிவான கம்யூனிகேஷனை, தெளிவாக பேசக்கூடிய ஒரு திறன் இருந்ததுன்னா அப்போ எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கோன்றது தான் நான் அப்போ பண்ணுது. அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த வயசுலேயும் இந்த பசங்க இப்படிலாம் பேசுவாங்களா அப்படின்ற உண்மையை எனக்கு கொஞ்சம் அப்படியே நான் ஆச்சரியப்பட்டேன். அது மாதிரி இன்னொரு இன்ஸ்பிரேஷன் பர்சனும் அவங்களோட இருந்தாங்க, கார்த்திக், சிருஷ்டியில். அவர் இப்போ எங்கள் அப்கோர்ஸ் லக்ஷ்மியோட ஹஸ்பண்ட்.
அப்போ அவங்களோட அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க அப்படி ஒரு ஒரு ஜென்யூன் கேரக்டர்னா டக்குன்னு நான் ஒரு கிட்டத்தட்ட தப்பாக நினைக்காதீங்க, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் நான். இந்த மாதிரி மூலிகை பயிற்சிக்காகவும் சில விஷயங்களுக்கு எம்பவர்மெண்ட் பற்றி பேசுறதும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பேசுறதுக்கும் நிறைய என்னை இன்வைட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்கள் எனக்கு அறிமுகம் உண்டு, பழக்கம் உண்டு. ஆனால் எல்லா ஆண்களையும் நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா, ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்ப்பேன், எத்தனை பேர் ஒரு நம்ம மனசில் ஒரு நல்ல ஒரு ஆண்மகன்னா யாருன்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 பேர் கூட மனசில் வராது. அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஜென்யூன் அப்படின்னு ஒரு நேர்மறையான எண்ணம், ஒரு மதிக்கக்கூடிய ஒரு உணர்வுகளை புரிஞ்சு மதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அந்த பெண்மையை மதிக்கக்கூடிய, பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக எல்லா பெண்கள் மட்டும் இல்லை சமுதாயத்தையே ஒரு பர்சனாக பார்க்கும்போதுனா ஒரு 10-15 பேர் தான் என் லைஃப்பில் இருப்பாங்க. அதில் கார்த்திக், சிருஷ்டி, சிவா மதியழகன், இவங்க 2 பேர் நம்மளோட ஊரில். என்ஐஃபில் வினோத்குமார்னு ஒருத்தர், அது மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஏன் நான் இதை எடுத்து சொல்கிறேன்னா, அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட், அதெல்லாம் அந்த விதை மேபி அவங்க ப்ராட்டப்பில் கூட இருக்கலாம். குடும்பமும் ஒரு முக்கியமான காரணம். எதை நம்ம குடும்பம் சொல்லி கொடுக்குதோ அதுதான் அந்த விஷயங்களோட வெளியில் வரும்போது அதை சார்ந்து வேலைகளை சமுதாயத்தில் பழகும்போது அந்த வெளிப்பாடு அப்படி தான் வருது. எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது, எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. சில சூழ்நிலைகளால் அந்த மாற்றங்கள் வருது. ஆனால் அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி TYCLோட ஒரு பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சேலஞ்சஸ் நிறைய தான் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒழிக்க முடியும்னா நமக்கு இந்த பர்த்து பத்தாது. அதனால் நிறைய விதைகளை தான் நம்ம தூவணும், அங்கங்கே தூவணும். விதைகள்ன்றது நேர்மறையான சிந்தனை விதைகள். அந்த ப்ராட்டப்பை நம்ம தூவணும்னா நம்ம 10 பேர் பத்தாது. ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு இளைஞரும் இளைஞியும் நம்மளோட கடமையாக அதை நேர்மறை எண்ணங்களோட செயல்பட்டோம்னா அந்த சிந்தனை உனக்கு எண்ணம் போல் வாழ்வுன்னு பெரியவங்க வாழ்த்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரில. உன் எண்ணம் எப்படியோ அப்படி தான் உன்னோட வாழ்க்கை அமையும். நான் ஒரு ஹெர்பல் என்டர்பிரைஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெஞ்சர் பார்த்தீங்கன்னா அமிர்தா ஹெர்பல் என்டர்பிரைஸ், கேத்தி மேடத்தோடலாம் நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி இன்றைக்கி அந்த வெஞ்சருக்கெலாம் சப்போர்ட்டிவாக இருந்தவரும் டாக்டர் சிவா மதியழகன். அந்த லெவலுக்கு இன்றைக்கி நாங்களாம் ஒன்று கற்றுட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட அறிவுகளையும் சந்தேகங்களையும் பகிர்ந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒரு இந்தியா லெவலில் இந்த தேசிய விருது, அதாவது பயோடைவர்சிட்டிக்கான ஒரு தேசிய விருதை வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு தகுதியும் அந்த ஒரு திறமையும் அந்த ஒரு எண்ணத்தையும் கொண்டு வந்தது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்னை சுற்றியில் இருக்கிற ஆள்களோட தான். என்னோட வாழ்க்கை பயணம் இந்த இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வளங்களும் நம்ம மனித குலத்துக்கும் நம்மளோட கால்நடைகளுக்கும் இது சஸ்டைனபிளாக பயன்படணுன்றது தான் என்னோட நோக்கம். இது சார்ந்த விஷயங்களை தான் பயிற்சியாகவும் அவேர்னஸாகவும் நாங்கள் பல இடத்துகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இது சார்ந்த வேலைகள் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்பைரேஷன் எனக்கு சேரும். அதுவே இம்பேக்ட் இந்த சோஷியலுக்கு நீங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் இந்த சோஷியல் இம்பேக்ட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு செயலும் மற்றவங்களுக்கு பலனுள்ளதாகவும் இருக்கணுன்றது வேண்டிக்கிட்டு நான் தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷனல் ஷேரிங். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்க ஐ கால் அப்பான் மிஸ் கீர்த்தனா, ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் TYCL. ஸோ அடுத்ததாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும், இணையத்தில் இணைந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறும் விதமாக நன்றி உரை அளிக்க மிஸ் யோயாழினி, கோஆர்டினேட்டர் TYCL அவர்களை. தேங்க்யூ பிரவீன். ஸோ இந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பாகவே இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஃப்ரேமில் ரொம்ப குறுகிய பேரவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட
அட்வைசஸ் இருக்கு, உழைப்பு இருக்கு, சிந்தனைகள் இருக்கு. ஸோ அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேஷனாக தான் நாங்கள் இந்த கேமரா முன்னாடி அப்பியர் ஆயிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் அவர் சீஃப் கெஸ்ட். அவங்களோட பிஸி ஷெட்யூலில் நம்மளுக்காக இந்த டைமை ஒதுக்கி இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செஞ்சதுக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் மியூசிக் புகழேந்தி சார், மிஸ் பார்வதி நாகராஜன், மிஸ் கேத்தி அவர்கள். ரொம்ப நன்றிகள். அண்ட் அடுத்ததா இந்த நிகழ்வோட நோக்கமான இந்த விதைத்தொகை, இதை வந்து ரொம்பவே கரெக்டான நபருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுடைய நடுவர் குழு வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தாங்க. அண்ட் அவங்க இல்லைன்னா இது நிச்சயமா சாத்தியம் கிடையாது. ஸோ மிஸ்டர் விஜயகுமார் சார், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், விஜயகுமார் அண்ட் அசோசியேட்ஸ். Mr. Hem Kumar, convener, incubation cell, Pondicherry Technological University. Ms. Chitra Shah ma'am, director, Satya Special School. Mr. Karthikeyan, founder, Srishti Village. Mr. Ilamurugan, associate professor, Department of Management, Satya 3 College of Engineering and Management, Mangalore. இவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் அடுத்ததா நம்முடைய சமூகத்தின் மேல ஒரு ஈடுபாடு, ஒரு அக்கறை கொண்டு மற்றவங்க மாதிரி நான் ஒரு லாப நோக்கமோ இல்லை நான் ஒரு ஐடி கம்பெனி அந்த மாதிரி போறேன் வேலை செய்யறேன் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சமூகத்து மேல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து இந்த நம்மளுடைய அப்ளிகன்ஸ் அப்ளை பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் நம்மளுடைய வின்னர்ஸ் இந்த 3 பேர், மிஸ் லக்ஷ்மி கார்த்திகேயன், மிஸ்டர் முகமது ஷாக்குல் அஹமத் அண்ட் மிஸ்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளுடன் கூடிய நன்றிகள். அண்ட் அடுத்ததாக இந்த விழா நடக்க உறுதுணையாக இருந்த விஜேந்திரா ஹோட்டல் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் வேற ஊர்ல இருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்ம சப்போர்ட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதை தாண்டி இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா நடந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவு சார்ந்த ஒரு சப்போர்ட்டை கொடுத்த எங்க டீம் மெம்பர்ஸ், டாக்டர் சிவா மதியழகன், மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணா, மிஸ்டர் சரவணன், மிஸ்டர் பிரான்சிஸ், ஜுகல் அண்ணா, ஜாய்சன் அண்ணா, இவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் இந்த ஈவெண்டோட போஸ்டர்ஸ்ல இருந்து ப்ரொமோஷனல் வீடியோஸ்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு அழகா டிசைன் அண்ட் எடிட் பண்ணி கொடுத்த மிஸ்டர் சூரத்குமாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் எந்த டைம்லயும் கால் பண்ணி கேட்டாலும் சரி, இல்லை கூகுள் மீட்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, எப்பயுமே அவர் வந்து நான் அவைலபிள் தாமா, வி கேன் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் எங்க அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் ஆசியா அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் அதை தாண்டி எங்களுடைய கோ ஃபெல்லோஸ் ஹிலாரியா, இன்டர்ன்ஸ் புவனா, புனிதா, அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் அதை தாண்டி நேரா வர முடியலனாலும் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்து எங்களோட வாலண்டியர்ஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் எப்போ வந்து ஈவெண்ட் இருக்கு, வீடியோ எடுக்கணும்னா போட்டோ எடுக்கணும்னா அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கூட மறுப்பே தெரிவிக்காம அவருடைய ஷெட்யூல்ல எங்களுக்கு கண்டினியூஸா டைம் அலாட் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ற ஜோஅண்ணா அண்ட் டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரவீன் குமார், இந்த ஈவெண்டோட கோஆர்டினேட்டர், அவருக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அண்ட் அதை தாண்டி நமக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய டோனர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டிவைசிஎல் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.